நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் இருந்து ஜிபி மித்து ஊரான உடன்குடி பக்கத்தில் செட்டியாபத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு கோயிலுக்காக போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 வீட்டு சுவாமி கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவில். இது வந்து ஒரு டூரிஸ்ட் வேனு, புஷ்பேக் சீட்டு தான். உள்ளே எப்படி இருக்குது என்னதுன்றதை உள்ளே காட்டுறேன். ரன்னிங் அப்பவும் உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஜீரோ 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 வழி விடுங்கப்பா. ஜீரோ 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 சொல்ற பாஸ்வேர்டு இருக்காம்பா சொல்ற. இப்போ வண்டிக்குள்ள போயிட்டு வண்டி எப்படி இருக்கு பார்க்கலாம். அம்மா அம்மா கொண்டுறாங்க. இது வந்து ஒரு வீடியோ கோச்சு. இங்க வந்து அந்த மைக் சிஸ்டம் உண்டானது எல்லாமே இருக்கு. இங்க டிவி இருக்கு. பின்னாடியே 2-3 திருட்டு பயலுக இருக்கானுங்க. அவங்களை காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. எத்தனை சீட்டரா? 2, 4, 6, 8, 16, 21 சீட் வண்டி. இது வந்து ஒரு 21 சீட்டு டூரிஸ்ட் வண்டி. இந்த 3 திருட்டு பயல்களை பார்த்துங்க. இவன் நம்பர் 1 மதுரையிலேருந்து திருட்டு பையன். இவன் கிராமத்தில் இருக்க திருட்டு பையன். இவனை தெரியும் உங்களுக்கு. எல்லா திங்கிற விழாக்களையும் வந்திருப்பான். நம்பர் 1 திருட்டு பையன். கூட்டுக்கலவனியாக திடுறாங்க. ஸோ ஜேபிஎல் ஸ்பீக்கர் இருக்கு. வைக்க செய்யற இடம். வண்டி எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. சீட்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நல்லா சாயுது. நம்ம ஹைட்டுக்கு ஸ்பேஸும் கரெக்டா இருக்கு. ஸ்பேஸ் நல்லா இருக்கா? நான் வேற குட்டியா இருப்பேனா கரெக்டா இருக்கு. அப்படி சீட்டை சாச்சிட்டு இப்படி படுத்தோம்னா அப்படி ராஜா பகவத் மாதிரி படுத்து ஒரு தூக்கத்தை போட்டு போயிடலாம். அவ்வளோதான். இங்கேயும் 2 சீட் இருக்கும். இங்கே உட்காந்துக்கலாம். பஸ்ஸில் வண்டி உள்ள ஆள் ஏறினதுக்கு அப்புறம் எல்லாமே காட்டுறேன் பாருங்க. வண்டிக்கு பூஜைலாம் ரெடி பண்ணி கிளம்புறது ரெடி ஆகிட்டோம். கிழங்குலாம் உள்ள போதுமான அளவுக்கு இருக்கப்பா. எந்த வண்டிக்கு? ஸோ இந்த வண்டியில் வந்து மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. அந்த வண்டியில் 2 ஆடு இருக்குது. கோயிலுக்கு வந்து நேர்த்தி கடன் கொடுத்த 2 ஆடு அங்கே இருக்குது. சரி, ஒவ்வொரு வண்டியாக போட்டோம். ஸோ வண்டி கிளம்புது. இருங்கப்பா, வண்டி உள்ளே போயிட்டு கண்ணி பண்ணுவான். இந்த கற்பூரம் அணைஞ்சாதான் வண்டி எடுப்பாங்க. அங்கே அணைஞ்சிச்சா? காத்துல எரியுதப்பா. பிரகாசமா எரியுது காத்துலயும். கிளம்புறோம். பாப்பா எடுப்பா. நம்மள உடன்குடி வரைக்கும் கூட்டு போறோம். $157 டிக்கெட் காசு கூட உடன்குடிக்கு. அது பரவாயில்ல. $157 2 அரை டிக்கெட்டு. 414 ஒரு 300 714 12,000 வாடகை. 30,000 அங்க இல்ல. இவனை வச்சுக்கா. பாவமா உட்காந்துருக்கான். வேக இறக்கி விட்டாங்கன்ட்டு. இது ஒரு ஃபேமிலி. அடுத்த ஃபேமிலி அக்கா தங்கச்சி. அம்மா இது என் ஃபேமிலி. இங்க 3 பேர் இருக்காங்க.
இவன் யாருன்னே தெரியல, எங்க இறங்க போறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. 3 பேர் இருக்காங்க, அடுத்து 2 பேர் வராங்களா? இது வண்டி மேக்ஸிமம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்? 70. இப்போ அடுத்த பாயிண்ட் திருச்செந்தூரா? குளத்தூர்ல யார் இருக்கா? அடுத்து குளத்தூர் ஒரு ஆள், தூத்துக்குடியில் ஒரு குடும்பம், அடுத்து வந்து திருச்செந்தூர், அடுத்து நிறைய ஆள்கிட்ட. யாரு சுயமுகால இருக்கா? இல்லையா? இந்த ரோடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஈஸி ஆக்சஸ் டு கன்னியாகுமரி. பட் வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடு அப்படின்னா இந்த ஈசிஆரில் இந்த ரோடு தான். கன்னிராஜபுரம் டு தூத்துக்குடி ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் டேஞ்சர் ரோடு. ரீசெண்டாக ஒரு பஸ்ஸும் வேனும் ஹெட் டு ஹெட் அடிச்சுக்கிட்டது இங்கே தான், நேருக்கு நேரம் அடிச்சுக்கிட்டது இங்கே தான். பாருங்க, டோர் லாக் ஆகலாம், காரை ஓட்டு போகலாம் பாருங்க. அவன் டோர் சரியாக லாக் ஆகலாம் அவனுக்கு. ரொம்ப மோசமான டிரைவிங் தான் இந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ அடுத்து வர்ற பாயிண்ட் வந்து வேம்பார்னு ஒரு ஊர். இது வந்து ஒரு ரிவர் கிராஸ் ஆகும். ரிவர்னா ஆறு கிராஸ் ஆகும். வேம்பார் ஆறு. இந்த வேம்பார் ஆற்றுக்குள்ளேயுமே நான் என்னோட சைல்ட்ஹுட்டில் ஒரு பஸ் உள்ள கவுந்துருக்கு. என்னோட ஃபாதர் கண்டக்டராக ஓடின பஸ் வந்து இந்த ஆற்றுக்குள்ளே தான் கவுந்தது. ஆக்சுவலாக அதுதான் பழைய ரோடு. அங்கே ஒரு ரோடு வருது பார்த்தீங்களா, இது வந்து பழைய ரோடு. இது வந்து புது பிரிட்ஜு கட்டி இதை வந்து பண்ணியிருக்காங்க. வேனோட டெக்கரேஷன் செம்மையாக இருக்கு. இங்கே வேனோட டெக்கரேஷன் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக டாய்ஸு, அந்த ப்ரைவேட், அதாவது என்ன டூரிஸ்ட் வேன் எல்லாமே இப்படி தான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சும்மா சூப்பராக வச்சுருப்பாங்களே அது மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, இன்டீரியர் டிசைனை பாருங்க. இன்டீரியர் டிசைன்லாம் சும்மா சூப்பராக பண்ணிருக்காங்க. இது சென்னை பாக்கியலட்சுமி டிராவல்ஸ். வேம்பாரில் சென்னை போகிற பாக்கியலட்சுமி டிராவல்ஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸு. லாங் ட்ராவல் பண்ணுறதுனால ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்காக உள்ளே போகுது. ரீசெண்ட் டேஸில் இந்த ஏரியாவில் நிறைய பெட்ரோல் பங்க் கொண்டு வந்துட்டாங்க. எங்க கிழங்கு எங்க இருக்கு? தள்ளி பாப்பா. டிராவல் டைம்ல ஸ்நாக்ஸ் வந்து கிழங்கு. இந்த கிராமத்தோட ஸ்பெஷலு கிழங்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிழங்கு. ஓகே. நார்மலாகவே இந்த பகுதிகளில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் வந்துருச்சு அப்படின்னா வெயிலோட கோர தாண்டவம் தான் சொல்லி ஆகணும். இயல்பாக மே மாதங்களில் கொஞ்சம் மழை பெய்யும், அக்னி நட்சத்திரத்துலேயும் நடுவில் கொஞ்சம் கோடை மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மாவட்டத்தில் ரொம்ப 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 அரிதாக தான் இது நடக்கும். வைகாசி விசாகம், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாகம் ஆரம்பிக்கும் போது ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்செந்தூர் வரையிலும் இந்த ரோடு ரொம்ப பிஸியாக இருக்குங்க. நைட்டும் பகலும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரோடுகளோட இரு புறங்கள்லையும் ஓலை தட்டியை வச்சு ஷெட்டு மாதிரி போட்டு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அவங்க இலைப்பாடுறதுக்கு இடங்கள் அமைத்து கொடுப்பாங்க. இந்த பணிகள்லாம் இதில் இந்த சாலைகளில் இரு மருங்கிலும் நடக்கும். இந்த ரோடுகளில் இரு புறங்கள்லையுமே கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சாலையில் பயணிக்கும்போது
நம்ம உடம்புல உள்ள நீரை எல்லாத்தையுமே ஸ்டா போட்டு உறிஞ்ச மாதிரி உறிஞ்சி எடுத்துருங்க. ஒரு புறம் வெயில், இன்னொரு புறம் இந்த கருவேல மரங்களோட ஈரத்தன்மையற்ற காற்று, அதாவது வறண்ட காற்று நம்ம உடம்புல அப்படியே பரசும்போது எரியும், தீ பிடிச்ச மாதிரி எரியும். அதுவும் இந்த பகுதியில் இந்த கருவேல மரங்களை வெட்டி கரிமூட்டம் வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துகிற குடும்பங்கள் நிறையா. அந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் நானும். அந்த அந்த அனுபவம் எவ்வளோ கொடுமையானது அப்படின்றத அதில் இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த சாலை வந்து தூத்துக்குடியில் போய் கனெக்ட் ஆகும். தூத்துக்குடி ஊருக்குள்ளே ஒரு ரோடு போகும். தூத்துக்குடி அவுட்டர் பைபாஸில் பிடிச்சி திருச்செந்தூருக்கு ஒரு ரோடு போகும். நாங்கள் இப்போ திருச்செந்தூர் ஊருக்குள்ளே போய் தான், தூத்துக்குடி ஊருக்குள்ளே போய் தான் போவோம். இது வந்து வைப்பார் பாலம். இந்த வைப்பார் பாலத்தில் கருவேல மரங்கள் மண்டி கிடக்குங்க. நான் சின்ன வயசில் என்னோடய தாய் தந்தையர் இந்த வைப்பார் ஆற்றுக்களில் கருவேல மரங்களை வெட்டி தான் எங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இந்த வைப்பார் ஆறை தூர்வாரி நல்லா தண்ணி சேமித்து வச்சாங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் மிளகாய் வந்து நல்ல விளைச்சல். மிளகாய், சூரியகாந்தி, சில இடங்களில் கம்பு போடுவாங்க. வாழை விவசாயங்கள் ஒரு சில இடங்களில் இப்போ புதுசாக பண்ணிக்கிருக்காங்க. அதெல்லாம் நல்லா வரும். பட் அதெல்லாம் ஏன் வந்து சரி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களோட பெரிய கேள்விக்குறி. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நார்மலான காரில் ஒரு கூண்டு வண்டியில் வந்து கை கை கூப்பி ஓட்டு கேட்குற அமைச்சர்களும் அதிகாரிகளும், அதிகாரிகளை விட்டுருங்க, அமைச்சர்கள் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே வேறு. அவங்க பயன்படுத்துகிற வாகனங்கள், உபகரணங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கை முறையே வேறு. இந்த சைடுக்கு வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் வந்து அதை பார்க்க வர்றாங்க. இந்த கருவேல மரங்களை அழிக்கணும் அப்படின்றது ஹைகோர்ட் ஆர்டரே இருக்குது. பட் ஆனால் அதை வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்லை. இன்னொரு பக்கம் சுப்பிரமணியாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இந்த சுப்பிரமணியாபுரத்தில் நிறைய பட ஷூட்டிங்கள் நடந்திருக்கும். ஏன்னா செம்மண் பூமி. இந்த செம்மண் பூமியில் வானுயர வளர்ந்த பனைமரங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பனைமரங்களை நம்பி தொழில் பண்ணுற நிறைய பனையேறிகள் இருக்காங்க. இது வந்து பனையத்து சீசனு. இந்த டைமில் வந்து பனை ஏறி அவங்களோட பதநீர்களை ரோட்டோரம் வச்சு அந்த சைடில் போகிற சுற்றுலா பயணிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது ஈசிஆர் ரோடுன்னு பேர் கிடையாது. இப்போ இது விரிவாக்கம் பண்ணதுக்கப்புறம் தான் ஈசிஆர் ரோடுன்னு பேர் வச்சு ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் ஒத்தையடி ரோடாக தான் போகும். ரோடு படு மோசமாக இருக்கும். இலைப்பாடுறது கூட அங்கே கருவேல மருத்துவர்களில் உட்காந்து இலைப்பறிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதை விரிவுபடுத்தினதுக்கப்புறம் போக்குவரத்து ரொம்ப பரவலாக ஆயிடுச்சு. மக்களும் அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பகுதியில் இருக்கிற பனையேறிகள் அவங்க பண்ணுற பனை தொழிலில் இருந்து வர்ற பொருள்களை, கிழங்காகட்டும், நொங்காகட்டும், பதநீராகட்டும், இது எல்லாத்தையுமே இந்த ஓரங்களில் வச்சு அவங்களுக்கு தேவையான பதநீருக்கு அப்புறம் இந்த கருப்பட்டி இதெல்லாம் அந்த அவங்கள எதிர்பார்த்து வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு இவங்க அதை வந்து விற்று அதை பணமாக்கி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறது வந்து கொளத்தூர்னு ஒரு ஊர். ஸோ இந்த கொளத்தூர் ஊரில் தான் இருக்கன்குடி, திருச்செந்தூர், இந்த பகுதியில் சுற்றி இருக்கிற கோயிலில் வழிபட்டுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிற மக்கள் வந்து அவங்க வீட்டுகளுக்கு தேவையான கோவில் பலகாரங்கள், வேறு ஒன்றும் இல்லை, காராச்சேவு, இனிப்பு மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், இதுதான், இல்லை பூந்தி, மிச்சர், இதுதான் வாங்கி கொண்டு கொடுத்து அக்கம் பக்கம் சொந்த பந்தங்களுக்கு இதை கொடுப்பாங்க அந்த ஊர். இன்னொன்று இந்த ஊரில், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா உப்பளங்கள். இது பெரிய சிறப்பு. உலகத்துக்கே உப்பை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொன்னாலும் ஒரு பக்கம் இந்த உப்பளத்தால் ஏற்படுற தீமைகள் இருக்குது பாருங்கள். சுற்றி இருக்கிற இடங்களில் அவ்வளோ தீமைகளை அந்த உப்பளம் ஏற்படுத்தி விட்டுரும். நல்லா இருக்கிற இடத்த கூட இப்போ உப்பளங்களை மாத்திரம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. 2023 தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது இல்லையா? இந்த வெள்ளத்தில் நிறைய உப்பளங்கள் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய தரைப்பாலங்கள் உடஞ்சிக்கிட்டு போச்சு. உதாரணத்துக்கு ஆத்தூரில் தாமிரபரணி ஆறு கிராஸ் பண்ணுற இடத்துல பாலம் வந்து லைட்டாக, புது பாலம் வந்து லைட்டாக உள்ள பெண்டாக இருக்குது. பழைய பாலம் நல்லா இருக்குது. இந்த உப்பளத்தை கடல் நீர் மாதிரி மழைநீர் அடிச்சுட்டு போனாலும் இந்த உப்பளத்தை நம்பி இருந்த நிறைய மக்கள் வந்து சில காலங்கள் தொழிலிழந்து வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை நினச்சி பாருங்கள். இந்த பகுதி வந்து வறட்சியாக இருந்தாலுமே மக்களோட வாழ்க்கையுமே ரொம்ப 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 வறட்சிங்க. வீட்டுக்கு ஒருத்தர் ஃபாரின் போனால் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்குது. இல்லை ஃபாரின் போக முடியாது, சில பேருக்கு ஃபாரின் போக மனசு இருக்காது, உள்ளூருக்குள்ளே தொழிலை பார்த்துட்டு குடும்பத்தோடு இருக்குமே ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க இன்னுமே வந்து அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க.
ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் திருமலை வாசன் திருச்செந்தூர் ஊரில் இருந்து கிளம்புது. இப்போ எஸ்சிடிசியில் இங்கே தான் நிற்கும், இந்த பஸ் தான் நிற்கும்ல. நம்ம நேரத்துக்கு எதிரே ஒரு எஸ்சிடிசி வருது. பெங்களூர், திருச்செந்தூர் டு பெங்களூர். விகேவி டிராவல்ஸா? விகேவி நிறைய நிற்கிறா உள்ள. இல்லை இல்லை நார்மல் அசோக் லேண்டா இருக்கும். வச்சுருப்பாங்க எங்கேயா உண்டு. அசோக் லேண்டு தான். இதுதாங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் எஸ்சிடிசி எல்லாமே டிபார்ட் ஆகும். நம்ம அப்படியே கோவில் பஸ் ஸ்டாண்டை போய் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த ரோடையாவது ஒழுங்கா போட்டுருக்காங்களா பாருங்க. எதுவுமே கிடையாது, சரி கிடையாது. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க ரோடு. கோயில் ரோடு எவ்வளோ இது வர்றாங்க, டூர் வர்றாங்க, எவ்வளோ பேர் டூர் வர்றாங்க, எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. மழை பெஞ்சப்போ இதெல்லாம் தண்ணிக்கு நின்றுருக்குமே. நீ 1000 கோடி சம்பாதிக்க, எனக்கு 500 கோடி கொடு. இருக்கு, நீ பண்ணிட்டு போ. அதை எடுத்து இன்னொருத்தனை கொடுத்துட்டு டோக்கன் போடுறதுக்கு ஒருத்தன், டோக்கன் பண்ணுறதுக்கு ஒருத்தன், லட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தன், இப்படி கொடுத்தா இந்த ஒரு பொருள் நடந்ததுனால நல்ல ப்ராப்ளம். மழையில வீட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வரும்போது இப்படி வருமோ? கோவில் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கம் வண்டி நிப்பாட்டிச்சா எங்கிட்ட ஓடி போறது. தேர் நிக்கும்ல கோயில். இது திருச்செந்தூர் தேர் ஓட்டம் இருக்கா இல்லையா? வந்து சாமி பார்க்கணுங்கிற முருகரை ஒரு மாதிரி தள்ளிக்கலாம். எடுத்துக்கோ. 2 நாளைக்கு முன்னாடி மழை நேரத்து வீடு நிறைய இருக்கு. அவன் கேஸ் வைக்கணும்ல. ஆமா அதனால அப்படின்னா
ஒரு வருஷம் கேட்கறாங்களா? கை வைக்கணும்னா இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து வைக்கணும். ஆனால் முன்னாடி வீடுலாம் கிடையாது. நிறைய வீடு பழைய காலத்து வீடாக தான்ப்பா இருக்கு. பண்ண முடியாது. இல்லைன்னா எங்களுக்கு வேற வழியாவது பண்ணணும். ஏன் இப்படி வராத? ரொம்ப பொண்ணு வராத. யோசிச்சுட்டு அந்த மாதிரி வர போட முடியாது. ரெண்டையும் வசூலமா தட்டை வச்சுட்டு நிற்பாங்க. போடு போடு எல்லாமே ஆனா எதை போட்டாலும் யாரும் அதாவது பரவாயில்ல. நம்பிச்சு நானே யாரு அது மணி ஐயா. மணி ஐயங்கா. ஏய் அதெல்லாம் ரொம்ப மோசம் தான். அவெல்லாம் 70 ரூபாய்க்கு அவன் விடுற தோசை அல்ப சைஸா இருக்கு. 70 ரூபாய் அவங்க இருக்குன்னா அவ்வளோதான். திருச்செந்தூர் கோயில்கிட்ட வந்தாச்சு.